குடல் புண் ஆறுறதுக்கான மருத்துவம். குடலில் ஏன் புண்ணு வருது? அதிக அளவு சூடு. சாப்பிட்டுட்டு மலம் கழிக்காமல் இருந்தால் குடல் பூரா புண்ணு வந்துடும். கண்ட உணவுகள் சாப்பிட்டு செமிக்காமல் இருந்தால் குடலில் புண் வரும். நேரத்துக்கு சாப்பிடாமல் இருந்தால் குடலில் புண் வரும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். குடல் புண் ஆறுறதுக்கு அகத்தி, அகம்னா உள்ள தீயாக இருந்தால் அந்த புண்ணை ஆற்றுறதுக்காண்டி தான் அகத்தின்னு பேர் வச்சுருக்காங்க. அகத்தி கீரை, அதிமதுரம், சீரகம், பன்னீர் ரோஜா, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். குடல் புண் ஆற, குடலில் புண்ணு ஏன் வருது அப்படின்னாக்கா, அதிக காரம் சாப்பிட்டீங்கனாலும் இந்த வெப்ப காலத்தில் வரும். அதிக புளிப்பு, உப்பு சுவை சேர்ந்து சாப்பிட்றது, அதிக குளிர்ச்சியுள்ள பொருள்களை சாப்பிட்றது, காரம், உப்பு, புளிப்பு, ஆயில், அதிக குளிர்ச்சி தரக்கூடிய பொருள்கள், இதெல்லாம் சாப்பிட்றப்போ குடல் புண் வரும். அது இல்லாமல் அதிக சூடுனால, நேரம் தவறி சாப்பிட்றதுனால உங்களுக்கு குடல் புண் வரும். அப்படி சாப்பிட்டுட்டு தண்ணி நல்லா குடிக்காமல் ட்ரை ஃப்ரூட்டாகவே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. மலம் வெளியேறாமல் இருந்துச்சுனாக்கா, செரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு குடல் புண் வரும். நாள்பட்ட புண்ணு வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் விட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். நம்ம சாப்பிட்ட உணவு துணுக்குகள் ஏதாவது இறப்பையில் போய் சிக்கிக்கிட்டு வெளியே வராமல் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு புண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும். புண்ணு எப்படி குடலில் இருக்கிறத நாம் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வாயில் துர்நாற்றம் வரும். எப்படி நீங்கள் பல் காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்டுட்டு பல் விளக்குனீங்கனாலும் வாயில் உதட்டில் வாயில் எல்லாமே புண்ணு வந்துடும், துர்நாற்றம் வீசும். இதிலேருந்து நீங்கள் நம்ம வயிற்றுக்குள்ளே குடலில் புண்ணு இருக்குது அப்படின்றத அறிகுறியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். அதனால் அவங்க அதிக சூடாகவும் சாப்பிட முடியாது, அதிக குளிர்ச்சியாகவும் சாப்பிட முடியாது. ஆற வச்சு காரம் இல்லாத சாப்பிடணும். பால் பொருள்கள், நாட்டு மாட்டு நெய், இதெல்லாம் ஆட்டுப்பால், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு புண்ணு சீக்கிரம் ஆறிடும். குடல் புண்ணு ஆறுறதுக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மருந்து சாப்பிடலாம். அகத்திக்கீரை, இது சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து அதிகம் உள்ளது. அதனால் அகத்திக்கீரையை கிடைக்கிறப்பெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறாட்டியும் கொஞ்சமாக நீங்கள் அதை கீரையை சமைச்சு சாப்பிடலாம். அல்லது சாராக எடுத்து கூட்டு மருந்தோடு நம்ம இப்போ சாப்பிட்றப்போ குடல் புண் சீக்கிரம் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதை அகத்திக்கீரை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சி சாராக எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு பன்னீர் ரோஜா இதழ் கூட சேர்த்து அரைச்சி எடுத்து சாராக வச்சுருக்குறோம். எப்போவுமே துவர்ப்பு தரும் தன்மை உள்ள பொருள்கள் எல்லாமே சீக்கிரம் புண்ணை ஆற்றக்கூடியது, எரிச்சலை கட்டுப்படுத்தக்கூடியது. சீல் மாதிரி வழிஞ்சுக்கிட்டு இருக்கிற துர்நாற்றம் வீசுறதையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அகத்திக்கீரைக்கும் பன்னீர் ரோஜாவுக்கும் கூட்டு மருந்தாக கொடுக்குறப்போ சீக்கிரமாகவே குடல் புண் ஆறும். சாராக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட அதிமதுரம் குடல் புண்ணை ஆற்றும். இனிப்பு சுவை உள்ளது, நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது, கசடுகளை வெளியேற்றக்கூடியது. நம்ம சாப்பிட்ட உணவு துணுக்குகள் இறப்பையில் தங்கி இருந்துச்சுனாக்கா அதை வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மை கசடுகளை வெளியேற்றி கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த அதிமதுரத்துக்கு இருக்குது. இது இனிப்பு சுவை உள்ளது. இதை கூட சிட்டிகை அளவு கூட சேர்த்துக்கலாம். பொடியாக வச்சுருக்குறோம், ஒரு சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டாச்சு. சீரகம் நீங்கள் அரைச்சும் போட்டுக்கலாம், அல்லது அப்படியே கூட சும்மாவும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டால் போதுமானது. சீரகம் உள்ளுறுப்புகளில் இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை சீரகத்துக்கு ரொம்பவே இருக்குது. நம்ம உணவுகளில், தமிழர் உணவுகளில், மசாலில், பொரியல்களில் சீரகம் இல்லாத எந்த பொரியலுமே வைக்க மாட்டாங்க. அதனால் சீரகத்துக்கு உள்ளுறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கிறக்கூடிய தன்மை நிறையவே இருக்குது. அரை ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கிறலாம். இந்த மருந்தை வெறும் வயிற்றுல காலையில்
ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு 3 நாளைக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா குழந்தைங்களுக்கானும் பெரியவங்களுக்குனாலும் அவங்களுக்கு வந்து குடலுக்குள்ளே இருக்கிற புண்ணு ஆறிடும். இந்த மருந்து சாப்பிட்டுட்டு குழந்தைங்க தேறாமல் இருக்கிற குழந்தைங்க கூட இரும்பு சத்து போய் சேர்றப்போ, டானிக்கையாக நம்ம கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கு நல்லா தளன்னு சொல்லிட்டு வயசுக்கு ஏற்ற வளர்ச்சியாக வந்துடுவாங்க குழந்தைங்கள். குடல் புண் ஆறுறதுக்கு அகத்திக்கீரை, அதிமதுரம், சீரகம், தேன், பன்னீர் ரோஜா இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரித்து வச்சுருக்கோம். இதை வந்து கண்டிப்பாக சாப்பிடும்போது குடலில் இருக்க எரிச்சல் அடங்கும், குடலில் இருக்கிற புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். குடல் புண் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.